கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமெரிக்க நாட்டினுடைய உள்நாட்டு போரின் போது இளம் படை வீரர் ஒருவர் அங்கிருந்து தப்பித்து சென்ற பொழுது அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது. அவனுடைய தூக்கு தண்டனையை அறிந்து அவனுடைய தாய் ஆபிரகாம் லிங்கன் அவர்களிடம் கருணை மனு கோரிய போது ஆபிரகாம் லிங்கன் அவனை மன்னித்தார். ஆனால் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று பலர் ஆபிரகாம் லிங்கனிடம் சொன்னபோது, இப்பொழுது பாருங்கள், அவன் மிகுந்த உற்சாகத்தோடு மன உறுதியோடு போராடுவான் என்று கூறினார். அதே போல அந்த இளம் படை வீரனும் போர்க்களத்திற்கு சென்று மிகுந்த பொது நலத்தோடு சுயநலம் அல்லாது தன்னுடைய நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தான். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வும் தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடும் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வில் இறைவன் தருகின்ற ஒவ்வொரு மற்றொரு வாய்ப்பும் மனமாற்றத்திற்கானது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கனி தராத அத்திமர உவமையை எடுத்துரைக்கின்றார். அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த அத்திமரம் பல ஆண்டுகளாக கனி தராததை பார்த்து தோட்ட தொழிலாளரிடம் இந்த மரத்தை வெட்டிவிடும் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு அந்த தோட்ட தொழிலாளர், இன்னும் 1 ஆண்டு இதை விட்டு வையும், இதை சுத்தி கொத்தி எரு போட்டு நான் நீர் ஊற்றுகிறேன், இந்த ஆண்டு பார்க்கலாம், இது கனி தரவில்லை என்றால் வெட்டி விடலாம் என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கு அத்தி மரம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய ஆன்மீக வாழ்வை எடுத்து காட்டுகின்றது. இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வு கனி தர வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கனி தருவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். பாவம் என்னும் பள்ளத்தாக்கில் நாம் விழுகின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவன் எதிர்பார்க்கின்ற நம்முடைய வாழ்வால் வெளிப்படுகின்ற அந்த கனியை தர முடியாமல் போகலாம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்று இறைவனுக்கு உகந்த கனியை தருவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நாம் மனமாற்றம் பெறாத சூழ்நிலையிலும் அந்த தோட்ட தொழிலாளியை போல ஆண்டவர் நமக்கு மற்றொரு வாய்ப்பை கொடுக்கின்றார். நான் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்பை தருகின்றேன், இவருக்கு தேவையான யாவற்றையும் நான் தருகின்றேன், அப்படியாவது அவன் மீண்டுமாக மனமாறுவான் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மற்றொரு வாய்ப்பை தருகின்றார். இந்த வாய்ப்பு மனமாற்றத்திற்கானது. அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவருடைய கருணையையும் பொறுமையையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நம்முடைய ஆண்டவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் அவர் நமக்காக வெளிப்படுத்துகின்ற இரக்கத்தையும் இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. விவிலியத்திலே இத்தகைய ஒரு வாய்ப்பை இறைவன் பல தருணங்களிலே பலருக்கு தந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். மோசே ஒரு கொலைக்காரராக இருந்தாலும் இறைவன் அவரையும் அழைக்கின்றார். இறைவன் அவரையும் அழைத்து அவருடைய பணியை ஆற்றுகின்ற மற்றொரு வாய்ப்பை தருகின்றார். இஸ்ராயேல் மக்கள் பல முறை இந்த இறைவனை மறுதலித்து விட்டு விலகி பாவம் செய்தனர். ஒரு கன்றை உருவாக்கி வேற்று தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு பாவத்தில் விழுந்தார்கள். ஆனால் இறைவன் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் மனமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை தருவதை நாம் பார்க்கின்றோம். தாவீது விபச்சாரமும் கொலையும் செய்து அவன் பாவம் செய்கின்றான். ஆனால் ஆண்டவர் அவருக்கும் திருந்துவதற்கு மனமாற்றம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்றார். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலிக்கின்ற பொழுது அவருக்கும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பானது தரப்படுகின்றது. விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை இனி பாவம் செய்யாதே என வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்றார். ஏன், அவர் சிலுவையில் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுதும் கூட அந்த கல்வனின் வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு இரக்கம் காட்டி நிலை வாழ்வை
உறுதிப்படுத்துகின்றார். இவ்வாறாக நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் மனமாற்றம் பெறுவதற்கு மீண்டும் மீண்டுமாக மற்றொரு வாய்ப்பை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு நமக்கும் இறைவன் இத்தகைய ஒரு வாய்ப்பை தருகின்றார். இன்றைக்கு இறைவன் தருகின்ற இந்த வாய்ப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த வாய்ப்புகளை நாம் உணர்ந்து மனமாற்றம் பெறுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது 2 முறை மனமாறாவிடில் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் அந்த அத்திமர உவமையிலும் நாம் பார்க்கின்றோம். இந்த அத்திமரம் இன்னும் 1 ஆண்டு இருக்கட்டும், நான் கொத்தி ஏறு போடுகின்றேன், இது கனி தராவிட்டால் இதை வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நாம் பாவம் என்னும் பள்ளத்தாக்கில் வீழ்த்து கிடந்தால் நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தாவீதும் பாவம் செய்தார், சவுலும் பாவம் செய்தார். ஆனால் தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று மனம் மாறினார். ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக கொடுத்த வாய்ப்பை ஏற்று அவர் மனம் மாறியதால் மீண்டும் அரசராக மாறினார். ஆனால் சவுலின் மனமாற்றம் அடையாததால், இறைவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாததால் அவன் வீழ்ந்தான். அவனுடைய வாழ்வு முடிவுற்றது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவோடு உடனிருந்த பேதுருவும் பாவம் செய்தார். இயேசுவை 3 முறை மறுதலித்தார். யூதாஸ் காரியாட்டும் இயேசுவை காட்டி கொடுத்தார். ஆனால் பேதுரு மனமாற்றம் பெற்று திரு அவையினுடைய பாறையானார், தலைவரானார். ஆனால் யூதாஸ் காரியத்து மனமாற்றம் பெறாததால் தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு பாவம் என்னும் பள்ளத்திலே இருக்கின்ற பொழுது அது நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வதில்லை. நம்முடைய பாவம் நம்மை அழிவுக்கு இட்டு செல்கின்றது. நம்முடைய பாவம் நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவதில்லை. அந்த தருணங்களிலே வருகின்ற மகிழ்ச்சி எல்லாம் நிலைத்து நிற்பதும் இல்லை. நம்முடைய பாவங்கள் சிறிது சிறிதாக நம்முடைய உள்ளத்திலே குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அது நம்மை அழித்து கொண்டே இருக்கும். மாறாக இறைவன் தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி மனமாற்றம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது புது வாழ்வை நோக்கி, கனி தருகின்ற இறைவனுக்கு உகந்த வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். இன்றைய முதல் வாசகத்தில் மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரேபு மலை அருகே ஒரு பற்றி எரிகின்ற முட்புதர் வழியாக இறைவன் அவரை அழைக்கின்றார். மோசே சற்று தயங்கி பயந்தபோது இருக்கின்றவர் நானே என்று அவரை நம்பிக்கையூட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இது வெறும் மோசேவுக்கு மட்டும் கொடுத்த அழைப்பல்ல, இது மக்களின் விடுதலைக்கான, மீட்பிற்கான ஒரு அழை. எவ்வாறு இறைவன் இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக மோயிசனுக்கு அழைப்பு கொடுத்தாரோ, அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெறுவதற்கு இறைவன் இன்று நம்மையும் அழைக்கின்றார். இன்றைக்கு இறைவன் தருகின்ற அந்த அழைப்பை ஏற்று நாம் மனமாற்றம் பெறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இது வெறும் மனமாற்றத்திற்கான அழைப்பு மட்டுமல்ல, மாறாக இது இறைவனில் சங்கமிப்பதற்கான ஒரு அழைப்பு, இறைவனில் இணைந்து கனி தருவதற்கான ஒரு அழைப்பு. இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்துதர் பவுல் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் ஆன்மீக உணவை உண்டனர். ஆன்மீக உணவை உண்டு ஆன்மீக பாறையிலிருந்து ஆன்மீக பானத்தை அவர்கள் அருந்தினார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த மனமாற்றம் பெற்று இந்த ஆன்மீகம் பாறையாம் கிறிஸ்துவிலே இணைந்திருப்பதற்கு நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற நம்முடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கிறிஸ்துவில் இணைவோம், மனமாற்றம் பெறுவோம். நாம் ஒவ்வொருவருமே தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் ஒரு அருளின் காலம், நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற காலம். இந்த காலத்திலே மனமாற்றம் பெறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய இரக்கத்தின் செய்தியில் இறைவன் நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெறுவதற்கு தொடர்ந்து வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றார் என்று
குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பல்வேறான அழைப்புகளை தந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய தாயாம் திரு அவையின் வழியாக, ஒப்புரவு என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே மனமாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பானது தரப்படுகின்றது. இன்னும் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்விலே சுய பரிசோதனை, அன்றாட திருப்பலியிலே பங்கேற்பது, திருவருட்சாதனங்களை பெறுவது, ஆன்மீக பக்தி முயற்சிகளை செய்வது, பக்த சபைகளிலே பங்கேற்பது, இறை வார்த்தையை கேட்பது, அதை வாசித்து தியானித்து வாழ்வாக்குவது, இறை வார்த்தையை பிறரோடு பகிர்ந்து கொள்வது, இரக்கத்தின் செயல்களை செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டுவது, இன்னும் ஏராளமான பக்தி முயற்சிகளின் வழியாக நற்செய்தியின் விழுமியங்களான அன்பு, இரக்கம், நீதி இவற்றை வாழ்வதன் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு இந்த வாய்ப்புகள் அனைத்தும் நாம் மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவில் இணைந்து கனி தருபவர்களாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு. எவ்வாறு அந்த திராட்சை தோட்ட தொழிலாளர் அந்த மரத்திற்கு மற்றொரு வாய்ப்பை தந்தாரோ, அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற இத்தகைய வாய்ப்புகளை தருவதற்கான காரணம் நாம் மனமாற்றம் பெற்று பாவமில்லாத தூய வாழ்வை வாழ்ந்து இறைவனில் சங்கமிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் அத்தகையோராய் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மாற்றத்தின் காலமான இந்த தவக்காலம் நமக்கு தருகின்ற மாற்றத்தை நாம் ஒவ்வொருவருமே நமதாக்கிக் கொள்வோம். இறைவனில் இணைவோம். மிகுந்த கனி தந்து இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.